இன்றைக்கி திருப்புறம்பியம் சிவன் கோயிலில் பக்தி பண்ணுவோம். பிரளய காலத்தில் அந்த பிரளய நீர் அத்தனையும் புறம் தள்ளிய ஊர் இது. அதனால் இந்த ஊருக்கு பேர் திருப்புறம்பியம்னு பேர். இந்த ஊரில் சிவன் இருக்கார். இந்த ஊரில் ஒரு வணிகர் வாழ்ந்திருக்கிறார். இறக்கும் தருவாயில் தன் தங்கை மகனிடம் தன் மகளை கைப்பிடித்து கொடுத்து விட்டு இறந்து விடுகிறார். அவன் மதுரைக்கு வர்றான். அவன் ஊர் மதுரை. மதுரையில் முதல் மனைவிட்ட நடந்ததை சொல்கிறான். அவள் நம்ப மறுக்கிறா. உடனே இரண்டாவது மனைவி திருப்புறம்பியம் சிவனை நோக்கி வழிபாடு செய்கிறா. உடனே சிவபெருமான் அந்த திருப்புறம்பியத்தில் இருக்கக்கூடிய வன்னிமரம் கிணற்றடி மடப்பள்ளியோட மதுரைக்கு திருமணம் நடந்ததுன்னு சாட்சி சொல்கிறாரு. அதனால் திருப்புறம்பியத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு சாட்சி நாதேஸ்வரர்னு பேர், சாட்சி சொன்னதுனால. இது 64 திருவிளையாடலில் ஒன்று. இன்றைக்கும் மதுரையில் மீனாட்சியம்மன் கோயிலுடைய வெளி பிரகாரத்தில் சாட்சி சொன்ன கிணறு, வன்னிமரம், மடப்பள்ளி எல்லாமே இருக்குது. இந்த ஊர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்கே தான் 879ஆம் ஆண்டு வரகுண பாண்டியன், 2ஆம் வரகுண பாண்டியனுக்கும் பல்லவ மன்னனுக்கும் சண்டை நடந்தது. அதன் காரணமாக சோழ பேரரசு விரிவடைந்தது. இப்படி வரலாற்று முக்கியத்துவம், ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திருப்புறம்பியம் 4வரால் பாடல் பெற்றது. அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மணிவாசகர். திருப்புறம்பியம் சாட்சிநாதேஸ்வரர்.